குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லேபிரகாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இந்த மாலை வேளையிலும் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற அவரிடம் ஒப்படைப்போம். பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர். வழி நடத்துங்கள். God bless you. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். இன்றைய நாளிலும் நாங்கள் அதை விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். மாத்தாளை பார்த்து நாறி போகுமே என்று சொல்லுகிற சூழ்நிலையிலே தேவன் சொன்ன வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஏற்கனவே நான் உனக்கு சொல்லவில்லையா என்று தேவன் கேட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் பல முறை பெயிலான பொழுது, தோல்விகளுற்ற பொழுது இயேசு அவர்களை பார்த்து, அற்ப விசுவாசிகளே, உங்களுடைய விசுவாசம் எங்கே போயிற்று என்று கேட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களை, இன்றைய நாளிலே எனக்கு, நமக்கு, நம்முடைய எதிர்காலத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லிவிட்டார். ஆகவே எல்லாம் முடித்தாயிற்று என்று விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை இன்றைய நாள் முதல் கொண்டு காண்போம். ஆமேன். விடுதலையை இன்று முதல் காண்போம். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தைகள் ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். நீரோ இப்பொழுது எல்லாவற்றையும் செய்து முடித்து பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறீர். நீர் உட்கார்ந்து இருக்கிறீர் என்று சொல்லும் பொழுதே உம்முடைய வேலையை முடித்தீர் என்பதாக அர்த்தம் படுகிறது. ஆகவே நீர் செய்து முடித்ததற்காய் நன்றி. அது இன்றைய நாளிலே உம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ளட்டும். உம்முடைய விடுதலையிலே, உம்முடைய நன்மையிலே, உம்முடைய ஆசீர்வாதத்திலே உம்முடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் பலுகி பெருகட்டும். அதுதான் உமக்கு மகிமை, அதுதான் உமக்கு மேன்மை, அதுதான் உம்முடைய நாமத்தை உயர்த்துதல். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நாங்கள் கடந்த நாட்களிலே பார்த்து வருகிறோம் தேவ நீதி என்ன. இதுதான் அநேக வேளைகளிலே நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் பார்த்து வருகிறோம். மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல, இவன் எங்களுடைய மாமிசத்தோடு கூட போராட்டம் அல்ல, பட் பிசாசுகளும் அவங்களுடைய சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே டவுட்டை கொண்டு வருகிறது, சந்தேகங்களை கொண்டு வருகிறது. மாத்திரமல்ல, நாங்கள் அறியாமல் இருக்கும் பொழுது நாங்கள் இலகுவாக ஏமாற்றப்படுகிறோம். ஆனால் அறிவோமானால் நிச்சயமாய் ஏமாற்றப்பட மாட்டோம். அப்ப தேவன் உன்னுடைய சத்தியம் என்ன என்று பார்த்தோம், உண்மை எது, சத்தியம் எது என்று பார்த்தோம். மாத்திரமல்ல, இவை ரெண்டுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உண்மைகள் நம்மால், பிசாசால், உலகத்தால் உருவாகின்றன. சத்தியமோ தேவனால் செய்து முடிக்கப்பட்டவைகளாய் இருக்கிறது. பிரச்சனைகள் உண்மையாக இருக்கிறது, ஆனால் சத்தியமோ அந்த உண்மைகளில் இருந்து, அந்த பிரச்சனைகளில் இருந்து நம்மை விடுதலை ஆக்குறதா இருக்கிறது. ஆகவேதான் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்ப சத்தியம் நம்மை விடுதலை ஆக்குற வல்லமையாக இருக்கிறது. ஆகவேதான் சத்தியத்தை அறியும் பொழுது நாங்கள் விடுதலையாக்கப்படுகிறோம். சத்தியம் என்றால் என்ன? சத்தியம்தான் இயேசு கிறிஸ்து. அவர் செய்து முடித்ததெல்லாம் சத்தியம். நம்முடைய பிரச்சனையில் இருந்து விடுதலை ஆகும்படி, நோயில் இருந்து விடுதலை ஆகும்படி, பிசாசின் தொல்லைகளில் இருந்து விடுதலை ஆகும்படி, எல்லா தடைகளிலும் தாமதங்களிலும் இருந்து விடுதலை ஆகும்படிக்கு அவர் என்னவாயிருக்கிறார்? சத்தியமாயிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் சத்தியமாயிருக்கிறது. அவர் செய்து முடித்தவைகள் சத்தியமாயிருக்கிறது. ஆமேன். ஆகவே அதை விசுவாசிப்போமானால் இன்றைய நாளிலே தேவனுடைய மகிமையை காண்போம். இன்னும் சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், தேவனுடைய நீதி
மனிதருடைய நீதி அல்ல, இந்த உலகத்தினுடைய நீதி அல்ல. தேவனுடைய நீதி முற்றிலும் மாறுபட்டது. எங்களை உருவாக்குறதாய் தேவனுடைய நீதி, எங்களை உயிர்ப்பிக்கிறதாய் தேவனுடைய நீதி, எங்களை கட்டுகிறதாய், நாட்டுகிறதாய், எழுந்த பிரகாசிக்க பண்ணுகிறதாய் இருக்கிறது தேவனுடைய நீதி. ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது, நெறிந்த நாளனை முறியாதவரும் மங்கி எரிகிற திரியை அணையாதவருமாயிருக்கிறார். மங்கி எரிகிற திரியை பத்தி எரியும்படி பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஆகவே அதுதான் தேவனுடைய நீதி. அப்ப வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, குறிப்பாக புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய நீதியை நீங்கள் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். ஆமென். அப்ப தேவனுடைய நீதி நாங்கள் அழிய வேண்டும் என்பது அல்ல, நாங்கள் சுய எண்ணத்தில் இருக்க வேண்டும் என்பது அல்ல, நாங்கள் தீன்மையிலே வாழ வேண்டும் என்பது அல்ல. நியாயப்பிரமாணம் நமக்கு மரணத்தை கொண்டு வருகிறது, பனிஷ்மெண்டை கொண்டு வருகிறது, சாபத்தை கொண்டு வருகிறது. தேவனோ நம்மை அவை எல்லாவற்றிலும் இருந்து, நியாயப்பிரமாணத்தினால், நம்முடைய பாவத்தினால் நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது? நம்மை பார்த்து குற்றம் சுமத்துகிறது. நியாயப்பிரமாணத்தை நாங்கள் மீறுகிறோம், அதனால் நாங்கள் பாவம் செய்கிறோம். பாவம் செய்தபடினால் சாபம், பனிஷ்மெண்ட் நம்மை நோக்கி வருகிறது. அப்படி வரும் பொழுது தேவநீதியோ நம்மை அவற்றிலிருந்து விடுதலை ஆக்குறது. அது நம்மை பனிஷ் பண்ணவில்லை, மாறாக தேவனுடைய நீதி எங்களை விடுவிக்கிறது. ஆமென். தேவனுடைய நீதி எங்களை பனிஷ் பண்ணும்படி வராமல், எங்களை தண்டிக்கும்படி வராமல், நியாயப்பிரமாணத்தினால் வருகிற எல்லா விதமான தண்டனையிலும் இருந்து தேவநீதி நம்மை விடுதலை ஆக்குகிறது. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கவனியுங்கள். நம்முடைய தகப்பனார் ஒரு ஜட்ஜ் என்று வைத்துக் கொள்வோம், ஒரு நீதிபதி. ஆனால் அந்த இடத்திலே நாங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களாய், குற்றவாளிகளாய் அந்த கோர்ட்டுக்கு வந்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அப்போ வைத்துக் கொள்ளும் பொழுது அங்கே நாங்கள் குற்றம் சாட்டப்படுகிறோம். எது தரப்பினார் தரப்பு வைக்கல் இவர் இப்படியெல்லாம் பாவம் செய்தபடியினால் இந்த தண்டனை எல்லாம் இவர் மேல் வருவதாக என்று அவர் வாதாடுகிறார். ஆனால் நம்முடைய சொந்த தகப்பன் நீதிபதியாய் இருக்கிறபடியினால் தன்னுடைய சொந்த மகன் இப்பேற்பட்ட சாப வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து செல்லக்கூடாது, சிறை வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து செல்லக்கூடாது, வேதனை துன்பத்துக்குள்ளாய் கடந்து செல்லக்கூடாது என்பதற்காக அவருடைய நியாய தீர்ப்பை அவர் எப்படி எழுதுகிறார் என்று சொன்னால், இந்த பனிஷ்மெண்டை நான் ஏற்றுக்கொண்டு நான் அவனுக்காக மரிக்கிறேன், அவன் விடுதலையாக்கப்படட்டும், அவன் என்ன செய்யட்டும், மேன்மையாக விடுதலையாக்கப்பட்டு வாழட்டும், ஆனால் நான் அவனுக்கு வர வேண்டிய மரண தண்டனையை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்வதுதான் நம்முடைய பரமபிதாவின் நியாய தீர்ப்பு. அதுதான் அவருடைய நீதி. அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தபடியினார் இதுதான் அவருடைய நியாய தீர்ப்பு என்பதை பார்க்கிறோம். இதுதான் தேவனுடைய நீதி என்பதை பார்க்கிறோம். ஆமென். அநேகர் தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். தேவ நீதியை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே தேவன் என்னை தண்டிக்கிறார், தேவன் ஏதோ ஒரு காரியத்தை டீச் பண்ணும்படிக்கு என்னை இப்படியான வேதனைக்குள்ளாய், துன்பத்துக்குள்ளாய், நோய்க்குள்ளாய் என்னை கடந்து செல்ல பண்ணுகிறார் என்றெல்லாம் நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். ஒருவனையும் தேவன் ஒரு காலம் சோதிக்கிறதில்லை. சோதனைக்காரன் என்று தேவனுக்கு பேரும் கிடையாது, பிசாசுக்கு பேர் தான் சோதனைக்காரன். ஏனென்றால் அவன் நம்மிடத்தில் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான், நமக்கு சோதனையை கொண்டு வருகிறான். தேவனோ சோதனையிலிருந்து, வேதனையிலிருந்து, துன்பத்திலிருந்து, மரணத்திலிருந்து நம்மை மீட்கிறவராயிருக்கிறார். ஆமென். ஆகவேதான் நாங்கள் பார்த்தோம், அவருடைய நீதி நம்மை விடுவிக்கிற நீதியாயிருக்கிறது. ஆமென். நம்மை மன்னிக்கிற நீதியாயிருக்கிறது, நம்மை மறுபடியும் கட்டுகிற நீதியாயிருக்கிறது, நம்மை மறுபடியும் எழுந்து பிரகாசிப்பிக்கிற நீதியாயிருக்கிறது. நீதிமான்
7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்றால் எங்களை மறுபடியும் மறுபடியும் எழுந்திருக்க பண்ணி வாழ வைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். அஞ்ஞானிகள் ஒரு முறை விழுந்தா விழுந்ததுதான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோ விழுந்தாலும் தேவன் அவர்களை மன்னித்து மறுபடியும் அவர்களை பலப்படுத்தி மறுபடியும் அவர்களை கட்டுகிற தேவனாய், நாட்டுகிற தேவனாய், எழுந்து பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அதுதான் அவருடைய நீதி. ஆமென். இன்றைய நாளிலே சில வார்த்தைகளை வாசிப்போம். 2 பேதுரு 1 அதிகாரம் 2 வசனத்தில் இருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள். அப்ப கவனியுங்கள் பிரியமானவர்களே, தேவனை அறிகிற அறிவினால், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் நமக்கு என்ன செய்யுதாம்? உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. அறிகிற அறிவினால் தான் கிருபை பெருகுகிறது, சமாதானம் பெருகுகிறது. ஆமென். அப்ப தேவனை அறிய 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 நமக்குள்ளே நடக்கிற காரியம் என்ன? சமாதானம். பயம் இருக்காது. பயம் நம்மை விட்டு ஓடி போகும். திகில் நம்மை விட்டு ஓடி போகும். வேதனைகள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எம்மை விட்டு ஓடி போகும். போராட்டங்கள், தடைகள், தாமதங்கள், பிசாசின் தொல்லைகள், இவைகள் எல்லாம் நம்மை விட்டு ஓடி போகும். நம்முடைய இதயத்தில் இருப்பது என்ன? சமாதானம். அப்ப தேவனை குறித்து, அவருடைய நீதியை குறித்து அறியும் பொழுது எங்களுக்கு வருகிறது என்ன? சமாதானம். ஆனால் மாறாக தவறாய் தேவனை புரிந்து கொள்வோமானால், அவர் தண்டிக்கிறவர், அவர் என்னை மன்னிக்கிறவர் அல்ல, அவர் என்னை தண்டிக்கிறவர் என்று நாங்கள் நினைப்போமானால் நிச்சயமாக நமக்கு சமாதானம் இருக்க முடியாது. நீங்கள் தான் டிசைட் பண்ண வேண்டும். தேவன் மன்னிக்கிறவரா இல்ல தண்டிக்கிறவரா? பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர் தண்டிக்கிறவரா இருந்தார். ஏனென்றால் அது பழைய உடன்படிக்கை. அவர்கள் செய்கிற கிரிகையின்படிதான் அவர்களுக்கு காரியங்கள் நடக்கும். அது பழைய உடன்படிக்கை. ஆனால் புதிய உடன்படிக்கையை நம்மில் அநேகர் அறியாமல் இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையின்படி தேவன் இனிமேல் நம்முடைய பாவங்களை நினைக்கிறதில்லை, கோபிக்கிறதில்லை, நம்மை தண்டிக்கிறதில்லை. மாறாக என்றென்றைக்கும் அவர் நம்முடைய தேவனாயிருப்பார். என்றென்றைக்கு நாங்கள் அவருடைய பிள்ளைகளாயிருப்போம். அவர் நமக்கு புதிய இதயத்தை கொடுத்து, புதிய ஆவியை கொடுத்து, நம்மை உயிர்ப்பித்து வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அதுதான் புதிய உடன்படிக்கை. ஆமென். ஆகவே புதிய உடன்படிக்கையை அறிந்து கொள்வோமானால், அதை நம்புவோமானால், விசுவாசிப்போமானால், நிச்சயமாய் கிருபையும் சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகும், அளவற்றதாய் இருக்கும். ஆமென். கிறிஸ்தவர்கள் எல்லாருமே ரொம்ப சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டியவர்கள். அதற்காகத்தான் இயேசு வந்தார். நம்முடைய தொல்லைகள், நம்முடைய வேதனைகள், துன்பங்கள், இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து நாங்கள் இருளின் ராஜ்யத்தில் இருக்கிறோம், இருள் தான் நம்மை ஆளுகை செய்கிறது, இந்த இருளில் இருந்து நம்மை விடுதலையாக்கி அவருடைய ராஜ்யத்திலே வாழ வைக்கும்படிக்கு, என்றென்றைக்கும் அவரோடு கூட வாழ வைக்கும்படிக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தார். ஆமென். அவர் நம்மை தண்டிக்க வரவில்லை, மாறாக அவரோடு கூட நாங்கள் என்றென்றைக்கும் வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம். இன்னொரு வசனத்தை நான் தொடர்ந்து வாசிப்போம். ஆனால் அதற்குள்ளே இந்த வசனத்தையும் ஒரு முறை பார்த்து விட்டு வரலாம். யோவான் 17 அதிகாரம் 3 வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆமென். நித்தியமாய் நமக்கு ஜீவனை அளிப்பது என்ன? பிதாவையும், பிதா இயேசு கிறிஸ்து மூலமாய் செய்து முடித்ததை அறியும் பொழுது நமக்கு நித்தியமாய் எல்லா ஏரியாவிலும் ஜீவன் உண்டாயிருக்கிறது. நித்திய ஜீவன், சமாதானத்திலே, சந்தோஷத்திலே, சுகத்திலே, பலத்திலே, எல்லா ஏரியாவிலும் நித்திய ஜீவன் மேற்கொண்டு நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாய் நடப்பிக்கிறது. ஆமென்.
அப்ப அவரை அறிகிற அறிவு, அவர் என்னத்தை செய்து முடித்தார் என்பதை அறியும் பொழுது நம்மை அவைகள் மேற்கொள்ள முடியும். ஆமென். அப்ப அறிகிற அறிவுதான் இவற்றை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது. ஓசியா 4:6 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பல முறை நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்திருக்கிறேன். என்னுடைய ஜனமோ அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். அப்ப நம்மை சங்காரமாக்குவது எது? நம்முடைய அறியாமை. நம்முடைய அறியாமையை வைத்துத்தான் பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரிகை நடப்பிக்கிறான். ஆனால் அறிந்து கொள்வோமானால் அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய சுகம், அவருடைய பலன் நம்மை மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. ஆமென். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. அப்ப கவனிங்கள், அவருடைய வல்லமையினால், அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. அப்ப ஏற்கனவே அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறது. என்னத்தை கொடுத்திருக்கிறது? கவனிங்கள், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும். அப்ப அவருடைய கிரிகையினால், எங்களுடைய மகிமை அல்ல, எங்களுடைய காருண்யம் அல்ல, அவருடைய மகிமையினாலும் அவருடைய காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால. மறுபடியும் பாருங்க என்னத்தை பேசுகிறார்? அறிகிற அறிவினாலே. அப்ப தேவன் செய்து முடித்தவைகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் என்று சொன்னால், அனுதினமும் இந்த உலகத்திலே வாழுகிறோம். இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான சகலத்தையும், இந்த உலகத்திலே வெற்றிகரமாய் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு தேவையான சகலத்தையும், மாத்திரமல்ல சத்ருவை ஜெயித்து தேவனோடு கூட மகிமையான மேன்மையான உறவிலே வாழும்படிக்கு தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், வேண்டிய எத்தனைங்க யாவற்றையும், வேண்டிய அனைத்தையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. அப்ப கவனிங்கள், இவைகள் கொடுக்கப்பட்டாயிற்று. இனிமேல் தான் கொடுப்பார் அல்ல. எங்களுடைய கிரியையினால் தான் கொடுப்பார் அல்ல. நாங்கள் கொடுத்தாத்தான் கொடுப்பார் அல்ல. அவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால், அவருடைய நீதியின்படி. இதுதான் தேவ நீதி. ஆமென். கற்றுக்கொள்ளுங்கள். தயவு செய்து தேவ நீதி என்றால் என்னென்று கற்றுக்கொள்ளுங்கள். நம்மை தண்டிப்பதல்ல, நம்மை அழிப்பதல்ல, நம்மை மீட்க வந்திருக்கிறார். அதைத்தான் நாங்கள் எங்கே வாசிக்கிறோம். எடுப்போம் மறுபடியும். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனோ. அப்ப கவனிங்கள், விசுவாசிக்கிறவன், தன்னுடைய கிரியை அல்ல, அவருடைய கிரியை விசுவாசிக்கிறவன் அவனோ, அவன் கெட்டு போகாமல். அவனை கெடுக்க அவர் வரவில்லை, அவன் கெட்டு போவதில்லை. என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று இயேசு சொல்லுகிறார். எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை தந்தருளி. நாங்கள் நித்தியமாய் விடுதலை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை தந்தருளி. நாங்கள் நித்தியமாய் சுகம் பலன் ஆசீர்வாதமாய் வாழத்தக்கதா இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. 14ஆம் வசனம் முக்கியமான வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல். அப்ப ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி, உங்களுக்கு சுவையினத்தை தரும்படி, உங்களுக்கு பலவீனத்தை தரும்படி, உங்களுக்கு பிரச்சனை வேதனைகளை உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கும்படி தேவன் வரவில்லை. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் வரவில்லை. அப்ப என்னத்துக்கு வந்தார்? தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே
உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக, மீட்கப்படுவதற்காக, விடுதலை அடைவதற்காக, சுகம் அடைவதற்காக, மறுபடியும் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காக, தேவனோடு சமாதானத்தோடு சந்தோஷமாய் வாழ்வதற்காக அவரை அனுப்பினார். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அப்ப நானும் நீங்களும் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை, வேதனை இல்லை, துன்பம் இல்லை, தடைகள் இல்லை, தாமதங்கள் இல்லை, பிரச்சனை இல்லை. ஆமென். இவற்றிலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசிப்போமானால் ஆக்கினை நம்மை தொட முடியாது, வேதனை துன்பம் நமக்கு வர முடியாது. இதை விசுவாசிப்போமானால் தேவனுடைய மகிமையை காண்போம். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்கு உட்பட்டாயிற்று. ஏற்கனவே அவன் ஆக்கினையில தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நாங்கள் ஆக்கினையில இருக்கிறோம் பிரதர், வேதனையில இருக்கிறோம் பிரதர், சுயனத்தில இருக்கிறோம் பிரதர் என்றால் நான் இன்னும் அவரை விசுவாசிக்கவில்லை. அவருடைய தழும்புகளினால் நான் பூரணமாய் குணமானேன் என்பதை விசுவாசிக்கவில்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீ விசுவாசித்தால், இந்த வார்த்தையை யாரும் மாற்ற முடியாது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சத்துருவானவன் ஏவுகிற சகல அவனுடைய ஆயுதங்களையும் முறியடிப்பது, எங்களை வந்து மேற்கொள்ளாதபடிக்கு, எங்களை டச் பண்ணாதபடிக்கு முறியடிப்பது கேடகம் என்னும் விசுவாசம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், கேடகம் என்னும் விசுவாசம் என்றால் சின்ன வட்டமான கேடகம் அல்ல, ஒரு 5 அடி 6 அடி உயரம் உள்ள கேடகம். ரோம சோல்ஜர்ஸ் பாவிக்கிற 4 to 5 அடி உயரம் உள்ள கேடகம். அதுக்குள்ளே பூரணமாய் பொடி முழுவதும், சரீரம் முழுவதும் மறைக்கப்படுகிற கேடகம். அப்ப சத்துருவானவன் ஏகிற எந்த விதமான அம்புகளும் என்ன செய்ய முடியாது, இந்த கேடகத்தை தாண்டி வர முடியாது. அப்பேற்பட்ட கேடகம்தான் என்ன, எதுவாம்? நம்முடைய விசுவாசம். ஆமென். அப்ப இந்த விசுவாசம் நமக்கு இருக்குமானால் சத்துருவானவன் இந்த சிக்னஸ் வருது, இந்த பிரச்சனை வருது, இந்த வேதனை வருது, இந்த துன்பம் வருது, நீ இதோட முடிஞ்சு போனா என்று ஏவுகிற எல்லா ஏவுகணைகளையும் முறியடிக்கிறதா இருக்கிறது விசுவாசம். அவர் பேரிலே நாங்கள் வைக்கிற விசுவாசம். அவருக்குள்ளே நாங்கள் வாழ்கிறோம், அவருக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம், அவருக்குள்ளே நாங்கள் ஜீவிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரம் 28வது வசனம். இந்த வசனத்தை நாங்கள் வாசித்து அதை விசுவாசிப்போமானால் அவருக்குள்ளே நாங்கள் வாழும் பொழுது, அவருக்குள்ளே நாங்கள் இருக்கும் பொழுது, அவருக்குள்ளே நாங்கள் ஜீவிக்கும் பொழுது ஏது நம்மை தொட முடியும்? அவருடைய கண்மணியாய் இருக்கிறோம். நம்மை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆகவே நம்மை தொட எந்த பிசாசினாலும் முடியாது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, தேவன் அல்ல, நீங்கள் தான் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள். தேவன் சிக்னஸை கொடுக்கவில்லை, தேவன் பலவீனத்தை கொடுக்கவில்லை, தேவன் வறுமையை கொடுக்கவில்லை, தேவன் தடுகளையும் தாமதங்களையும் கொடுக்கவில்லை. இவை எல்லாவற்றையும் பிசாசு கொண்டு வருகிறான். ஆகவே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு, அப்ப யாரோட இருக்கிறான்? அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். அப்ப கவனியுங்கள் பிரியமானவர்களே, அவன் நம்மை தொட முடியாது. நாங்கள் அனுமதிக்காமல், நாங்கள் அவனை நம்பாமல், அவன் சொல்லுகிற வார்த்தையை நாங்கள் நம்பாவிட்டால் அவன் நம்மை மேற்கொள்ள முடியாது.
ஆதாம் ஏவாள் பிசாசு சொன்ன பொய்யை நம்பாதே போவார்களானால் அவர்கள் தேவன் கொடுத்த சகல ஆசீர்வாதத்தையும் இழக்க முடியாது. தேவனுடைய மகிமையை இழந்திருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்திருக்க மாட்டார்கள். தேவனோடு உள்ள உறவை இழந்திருக்க மாட்டார்கள். சத்துரு சொன்ன பொய்யை நம்பினபடினால் எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். அதே மாதிரி ரட்சிக்கப்பட்ட பொழுது நாங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசு மூலமாய் பெற்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை அறிந்து எங்களுடைய சிந்தையை திருப்பும் பொழுதுதான் அது நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள முடியும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஏன் தேவன் ஆவியை உயிர்ப்பித்த தேவன் ஏன் எங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கவில்லை, புதுப்பிக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவனால் அதை செய்ய முடியும், ஆனால் செய்ய மாட்டார். ஏனென்றால் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? தேவன் சுய இஷ்டம் கொடுத்திருக்கிறார். எங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக செயல்பட மாட்டார். ஆகவே நாங்கள் சத்தியத்தை அறிந்து எங்களுடைய சிந்தையை மாற்றினால் மாத்திரமே அவைகள் நம்முடைய சரீரத்தையும் நம்மை சூழ இருக்கிற நம்முடைய சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளும். அதற்காகத்தான் தேவன் வேதத்தை எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே வேதத்தை அறியுங்கள், இது உங்களுடைய உயிலாக இருக்கிறது, சொத்து பத்திரமா இருக்கிறது. ஆகவே இதை அறிய 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 அவைகள் இயேசு செய்து முடித்தவைகள் யாவும் உங்களை மேற்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய் செயல்பட பண்ணும். ஆமென். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை அறிகிற அறிவினாலே நாங்கள் சகலத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். உம்மை அறிகிற அறிவினால் பூரணமாய் விடுதலையாக்கப்படுகிறோம். பூரணமான வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளுகிறோம். உம்மை அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகுகிறது. உம்மை அறிகிற அறிவினால் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆகவே உம்மை அறிகிற அறிவுக்கென்று எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதிகமாய் வேதத்தை தியானிக்க, வேதத்தின் மூலமாய் நாங்கள் யார் என்பதையும் நீர் என்ன செய்து முடித்தீர் என்பதையும் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி. நீர் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுதலை ஆக்கினீர் என்று 2 பேதுரு 1 2:4 நீ சொல்லி இருக்கிறது. சகலத்திலும் இருந்து உம்முடைய திவ்ய வல்லம் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விடுதலை இப்பொழுது பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நினைத்து நாம். ஆமென். ஆமென். ஆமீன் ஆமீன். விசுவாசம் என்ற தலைப்பின் கீழே தேவ செய்தி எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தரை கருத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். சபையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் கொடுக்கப்பட்ட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் மறு உழைப்பிலே கேட்கப் போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கருத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நாளை திரும்பவும் சந்திப்போம். பாஸ்டர், அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, பாஸ்டர். ஆமேன். ஆமென். ஆமென். ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளை கூட பேசுவாராக, வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன்.